பாலச்சந்தருடைய மருமகள் அப்படின்றது உங்களுடைய திரைப்பயணத்தில் உதவிகரமாக இருந்திருக்கா? அது என் மைண்டில் இருக்கிறது மட்டும்தான் சார். நான் எனக்கான அந்த ஒரு நான் அவங்க அவங்க குடும்பத்தில ஒருத்தர். நான் அவங்களோட பார்த்துருக்கேன். அவங்க ஒர்க்கை ரசிச்சிருக்கேன்றது மட்டும்தான். மற்றபடி வந்து சிலர் தெரிஞ்சிச்சுன்னா சிலர் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஓஹோ! ஓ வாங்க மேடம், நீங்கள் அந்த ஃபேமிலின்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக ஆமா. இருக்கிற சிலர் ப்ளஸ் கரெக்ட். ஒர்க் இதில் மறந்துடுவாங்க. நான் வந்து அதை மெயினாக சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அதுன்னு நான் எதையுமே கேட்டுக்கிறது இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட அடையாளம் தான் எனக்கு வேணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாரை பார்க்கல பற்றி கேட்டீங்க. நான் அப்போ பார்க்கலன்றது அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நான் நினச்சிக்குவேன். சரி, நமக்குன்னு எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை. நான் ஒன்று கைலாசமோட மனைவி, இல்லை கே பாலச்சந்திர மருமகள். ஸோ இந்த அடையாளத்தில் அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனாக தான் நான் மீட் பண்ண போகிறேன். விட்டுறேன். எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் போய் கேட்கல. ஒரு நாள் எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும். அப்போ அந்த அடையாளத்தோடு பார்க்க முடியுமா அப்படின்றது இருக்குது. இப்போ இருக்க ஒரு அடையாளம் நடிகைன்னு. ஆனால் அதோட எனக்கு ஸ்டில் நான் நடிக்கிறேன்னு தெரியுமா, அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இருக்குது. பட் அதோடு போய் நான் அவங்கள போய் பார்ப்பேனா கேட்பேனான்னு தெரியல. பட் அந்த ஆசை இருக்கு இன்னும். ஸோ நான் அதை அடையாளப்படுத்திக்காமல் நான் அதிகமாக அந்த மாதிரி சொல்லிக்கிறது இல்லை. சொல்லிக்காமல் இருந்துருவேன். பட் அது எங்கே அது ரெஸ்பெக்ட்டோ அது ரெஸ்பெக்ட் டெஃபினட்டாக கொடுப்பாங்க. நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவரை ஃபாலோ பண்ணவங்க, ஒரு படங்களை இன்னும் பிடிக்கிறவங்க.